Unit 5 Office Applications 3 அதில் Part 4 என்னென்ன topics? Introduction to Form, Form Creation Methods, Types of Form, Procedure to create a form, and Working with Form. இதுவரைக்கும் Table and Query பார்த்தோம். இப்போ டேட்டாபேஸினுடைய அடுத்த எலிமெண்டான ஃபார்ம் பார்க்க போறோம். Introduction to Form. What is a form? It is one of the objects or elements of the database. So database சேர்ந்த பாகங்களில் இதுவும் ஒன்று. It is more user friendly. இப்போ query டேபிள்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியா இது இருக்கும். It is a window or a screen that helps to enter data. ஒரு ஸ்கிரீன் மாதிரியும் இருக்கலாம், ஒரு விண்டோன்னு சொல்லலாம். அதுல டைரக்டா கூட நம்ம டேட்டாவை என்டர் பண்ண முடியும். Then uses of form. What are the uses of form? எதற்காக ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணணும்? Form is used to create a user interface for a database application. ஒரு database applicationக்கு யூசரோட ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். It is directly connected to a data source. அதாவது ஒரு டேபிளுக்கு தான் நம்ம ஃபார்மை கிரியேட் பண்ணுவோம். ஸோ டைரக்டா இட் இஸ் கனெக்டட் டு த டேபிள்னு சொல்லலாம். Then how do you arrive at a form? எப்படி ஒரு ஃபார்மை ரீச் பண்ணுவ? We can create any type of form from a table or a query in a database. எந்த டைப்ல வேணா ஃபார்மை கிரியேட் பண்ணலாம், ஆனால் ஒரு டேபிளுக்கோ queryக்கோ கிரியேட் பண்ண முடியும். அதாவது the first object or element of database, that is table alone, helps us to arrive at a query and a form. So அந்த first முதன்மையான பாகமான எலிமெண்ட் டேபிள், அது மட்டும்தான் ஒரு queryயை கிரியேட் பண்ணவோ ஃபார்மை கிரியேட் பண்ணவோ நமக்கு ஹெல்ப் பண்ணும். Form creation. இதுவரைக்கும் டேபிள் query எப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபார்ம். Creating a form. MS Access. அதாவது MS Access குள்ள ஃபார்மை எப்படி கிரியேட் பண்றது? டேட்டாபேஸ்ல கிரியேட்ல போய் ஃபார்ம்ஸ். Forms are created in 10 methods. இந்த பிக்சரை பாருங்க. Form. Then split form. Multiple items, pivot chart, blank form, form design, more forms. More forms குள்ள form wizard, data sheet, model dialog, pivot table. இத்தனை வழியில நம்ம ஃபார்மை கிரியேட் பண்ண முடியும். Then creating a form, OO base, அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ்ல ஃபார்மை எப்படி கிரியேட் பண்றது? டேட்டாபேஸ்ல ஃபார்ம்ஸ்னு போறோம். உடனே கீழே பாத்தீங்கன்னா தெரியும் பிக்சர்ல டேபிள்ஸ் இருக்கு, queries இருக்கு, ஃபார்ம்ஸ் ஓபன் ஆகும். அதுல ஃபார்ம்ஸ் ஆர் கிரியேட்டட் இன் 2 மெத்தட்ஸ். என்னென்ன? ஃபார்ம் இன் டிசைன் வியூ, ஃபார்ம் விசார்ட். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஓபன் ஆஃபீஸ்ல கிரியேட் பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம். Different types of forms என்னென்னு பார்ப்போம். Form. To create a form that allows us enter information for one record at a time. ஒரு தடவைக்கு ஒரு ரெக்கார்டுடைய இன்ஃபர்மேஷனை டைப் பண்ண அலோவ் பண்ணும். ஸோ அடுத்தடுத்து ரெக்கார்டை என்டர் பண்ணிக்கலாம். Split form. To show the data sheet in the upper section and a form in the lower section.
ஸோ டேட்டா ஷீட் அப்பர் செக்ஷன்லையும் அதனுடைய கரஸ்பாண்டிங் ஃபார்மை லோவர் செக்ஷன்லையும் காமிக்கும். மல்டிபிள் ஐட்டம்ஸ் டு ஷோ மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அட் ஒன்ஸ், ஒரே நேரத்தில் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை காண்பிக்கும். Pivot chart to show the records in a pivot chart format. நம்ம எக்ஸல்ல பார்த்துருக்கோம் சார்ட்னு. அப்ப அதே மாதிரி சார்ட்டை பிவட் சார்ட்டா, பிவட் டேபிள் பார்த்துருக்கோம், அதே மாதிரியே பிவட் சார்ட்டா காமிக்கிறது தான் பிவட் சார்ட் ஃபார்மேட்னு சொல்றது. அதுல ஃபார்மை பார்க்கலாம். Then blank form. A blank form with no controls or format. பிளெயினா ஒரு பேப்பரா இருக்கும். ஸோ நாம தான் போய் எல்லாத்தையும் அங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ நோ கண்ட்ரோல்ஸ் ஆர் ஃபார்மேட். ஃபார்ம் விசார்ட் டு கிரியேட் சிம்பிள் கஸ்டமைசபிள் ஃபார்ம், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக ஃபார்மை கிரியேட் பண்றது. டேட்டா ஷீட் டு கிரியேட் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இன் a data sheet with one record per row. ஒரு ரோக்கு ஒரு ரெக்கார்டு வீதம் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை ஒரு டேட்டா ஷீட்ல காமிக்கிறது தான் டேட்டா ஷீட் ஃபார்ம். மாடல் டயலாக் டு prevent the user not to use other forms. ஸோ மற்ற ஃபார்மை யூஸ் பண்ணாமல் இந்த மாடல் டயலாக்லேருந்தே அது என்ன ரெக்கார்ட்ஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பயன்படுறது தான் மாடல் டயலாக் ஃபார்ம். Pivot table to create form in a pivot table format. Pivot table நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் எக்ஸல்ல. ஸோ அந்த ஃபார்மேட்ல ஒரு ஃபார்மை காண்பிக்கிறது. Then form design to create a new blank form in design view. Design viewல போய் ஒரு blank ஃபார்மை காமிக்கும். அங்க நம்ம ஃபீல்டு டேபிள் எல்லாத்தையும் போட்டு கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணி டேட் அண்ட் டைம் போட்டு நம்மளோட டிசைருக்கு தகுந்த மாதிரி, அதாவது விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் டு கிரியேட் a form. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன, கிரியேட்டிங் a form in design view, MS Access. MS Accessல டிசைன் வியூல ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு டேபிளுக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட்ல ஃபார்ம்ஸ்ல ஃபார்ம் டிசைன். Select the table from the record source bar. ஸோ டிசைன் வியூல ஓபன் ஆகும் பொழுது அந்த ஃபார்மினுடைய லெஃப்ட் எண்டில் டாப்ல ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வரும். அதை டபுள் கிளிக் பண்ணினோம்னா ரைட் சைட்ல ஒரு விண்டோ வரும். அதுல ரெக்கார்டு சோர்ஸ் பார் எடுத்து அதுலேருந்து டேபிளை நம்ம செலக்ட் பண்ணணும். பண்ணின உடனேயே டூல்ஸ் அப்பியர் ஆகும். அதுல எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் டிராக் பண்ணி ஃபார்ம்குள்ள கொண்டு வரணும். டிராக் த ஃபீல்ட்ஸ் இன்டு த ஃபார்ம் டிசைன். அதுக்கப்புறமா ஃபார்ம் டிசைன் டூல் ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ அதிலிருந்து நமக்கு ஃபார்ம்குள்ள என்னென்ன டிசைன் பண்ணணுமோ, அதாவது பேக்ரவுண்ட் ஆஃப் த ஃபார்ம், இல்லை டெக்ஸ்டுக்கு என்ன கலர், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸினுடைய என்ன பேக்ரவுண்ட், ஃபோர்கிரவுண்ட் பேக்ரவுண்ட்னு சொல்றது, இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சேவ் த ஃபார்ம். ஸோ இது டிசைன் வியூல ஆக்சஸ்ல பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம். அடுத்தது கிரியேட்டிங் அ ஃபார்ம் பை விசார்ட். இது OO பேஸ், அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ்ல விசார்டு மூலமாக எப்படி ஒரு ஃபார்மை கிரியேட் பண்றது. ஃபார்ம்ஸ்ல யூஸ் விசார்ட் டு கிரியேட் ஃபார்ம் அந்த ஆப்ஷனை எடுத்த உடனேயே ஃபார்ம் விசார்ட் அப்படிங்கிற விண்டோ அப்பியர் ஆகும். அதுல செலக்ட் த டேபிள் அண்ட் செலக்ட் த ஃபீல்ட்ஸ். எந்த டேபிளுக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ணணுமோ அந்த டேபிள் செலக்ட் பண்ணி அதனோட கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்ஸையும் செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இஃப் நீடட் ஆட் சப் ஃபார்ம். ஸோ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல இப்ப நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்முக்கு ஒரு சப் ஃபார்மையும் கிரியேட் பண்ணலாம். அப்ப இஃப் நீடட் ஆட் சப் ஃபார்ம், அப்ப நம்ம அதை செலக்ட் பண்ணினோம்னா உடனே
அந்த சப்ஃபார்முக்கு என்னென்ன ஃபீல்டெல்லாம் வேணும் அப்படிங்கிறத கேட்கும். அதை நாம் கொடுத்துட்டோம்னா ஃபைனலாக ஃபார்ம் கிரியேட் பண்ணும் பொழுது கீழேயே சப்ஃபார்மும் நமக்கு விசிபிலிட்டிக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செலக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஃபார்ம். எப்படி இருக்கணும், டேட்டா ஷீட்டாக வரணுமா, காலம் வைஸ் வரணுமா, அந்த மாதிரி சொல்றது தான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஃபார்ம். அடுத்தது செட் தி டேட்டா என்ட்ரி மோட். அப்படின்னா என்னன்னா அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். do not allow modifications, do not allow deletions, do not allow additions அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேட்டா என்ட்ரி மோடில் நமக்கு எது வேணுமோ அதை நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அப்ளை த ஸ்டைல், என்ன ஸ்டைலில் என்ன பேக்ரவுண்டில் வேணும் அப்படிங்கிற அந்த ஸ்டைலை நாம் எடுத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணும்போது டைட்டில் நேம் கேட்கும். ஸோ டைப் த டைட்டில் நேம் form 1 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ finish the form. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ரெண்டுமே ஃபார்ம் கிரியேஷன் தான். ஒன்று டிசைன் வியூவில், இன்னொன்றில் விசார்டுன்னு பார்த்தோம். ஒர்க்கிங் வித் ஃபார்ம். அதில் ஃபர்ஸ்ட் எடிட்டிங் அ ஃபார்ம் பார்க்கலாம். How do you edit a form? To edit a form, open the saved form. சேவ் பண்ணப்பட்டிருக்கிற ஃபார்மை முதல்ல ஓப்பன் பண்ணணும். The cursor automatically is placed in the first cell. So ஃபார்மினுடைய ஃபர்ஸ்ட் செல்லில் தானாகவே கர்சர் போய் நிற்கும். Start editing from there. அங்கிருந்து நம்ம எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எடிட்டிங்னா என்ன, அந்த ஃபார்மில் ஒருவேளை ரெக்கார்டை தான் விட்டுருக்கலாம், ஏதானு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட் என்ன, சர்ச்சிங் எ ரெக்கார்ட் இன் அ ஃபார்ம். How will you search a record in a form? To search a record, double click the form. முதல்ல கிரியேட் பண்ண ஃபார்மை டபுள் கிளிக் பண்ணணும், அதாவது ஓப்பன் பண்ணணும். தென் ஹோமில் ஃபைண்டில் போய் ஃபைண்டுங்கிற ஆப்ஷன் எடுக்கணும், எம்எஸ் ஆக்சஸில். தென் எடிட்டில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிற ஆப்ஷன் எடுக்கணும், ஓஓ பேஸில். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான பாக்ஸ் வரும். அதில் நம்ம என்ன பண்ணணும், டைப் த டெக்ஸ்ட் டு ஃபைண்ட். எந்த டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கணுமோ அதை முதல்ல டைப் பண்ணு. எதில் டைப் பண்ணணும், இன் ஃபைண்டு பாக்ஸ், ஃபைண்டுங்கிற பாக்ஸில் அதை டைப் பண்ணு. இது எம்எஸ் ஆக்சஸில். டைப் த டெக்ஸ்ட் டு ஃபைண்ட் இன் சர்ச் ஃபார் பாக்ஸ். இது ஓப்பன் ஆஃபீஸ் பேஸில். ஸோ டைப் பண்ணிட்டு நம்ம ஓகேன்னு சொல்லும் பொழுது நாம் எந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணுமோ அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல போய் கர்சர் நிற்கும். Then modifying the form design. How will you modify the form design? To modify the form, open the form in design view. ஒரு ஃபார்மை மாடிஃபை பண்ணணும்னா அதை டிசைன் வியூவில் தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபார்மில் டிசைன் டூல்ஸ் போனோன்னா அங்கே ஃபார்மேட் அண்ட் டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நாம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ மாடிஃபை எம்எஸ் ஆக்சஸில். இதையே ஃபார்மில் எடிட்டில் ஃபார்மேட்டில் மாடிஃபைன்னு இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இது பேஸில். மாடிஃபிகேஷன்னாலே என்ன, மாத்துதல். அப்படிதான் ஏற்கனவே பண்ணப்பட்டிருக்கிற ஃபார்ம்ல ஒரு சில சேஞ்சஸை ஃபார்மேட்லயும் சரி டிசைன்லயும் சரி மாற்றி கொடுத்தல், அதுதான் மாடிஃபிகேஷன். Inserting date and time in a form. How will you insert date and time in a form? Open the form in design view. So create பண்ணியிருக்கிற ஃபார்மை டிசைன் வியூவில் ஓப்பன் பண்ணணும்.
அப்ப form design tools appear ஆகும். அதுல controlsங்கிற மெனுல date and time அந்த ஆப்ஷனை எடுத்தால் MS Access பொறுத்த வரைக்கும் date and time insert பண்ண முடியும். இதை தவிர other controls like page number, radio button, checkbox அது மாதிரி இருக்கிறதெல்லாமும் add பண்ண முடியும். Then open the form in design view by choosing edit. இது OpenOffice baseல. Insert fields date bar time. So insert optionல fieldsங்கிற sub menuல date and timeங்கிற ஆப்ஷனை எடுத்தோம்னா பேஸை பொறுத்த வரைக்கும் டேட்டும் டைமும் insert ஆகும். இதுலயும் other controls like page number, page count, subject, title, author அதெல்லாமும் add பண்ண முடியும். Then viewing a form. So again create பண்ணின ஒரு ஃபார்மை எத்தனை விதத்துல நம்ம view பண்ண முடியும். Homeல viewல இருக்கு. After completing a form, there are 6 different views to view a form. Form view, data sheet view, pivot table view, pivot chart view, layout view, and design view. So, இப்ப next reports பார்க்கலாம்.